வணக்கம் நண்பர்களே, எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டேரி. ஸோ கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு ஆப்போசிட்டில் வரும் ஓட்டேரி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 773 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. அன்அப்ரூவ்டு பிளாட்டுங்க. ஒரு 30 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங்கு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஓட்டேரி பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருது. நான் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் காட்டுறேன் இல்லையா. ஸோ இதோட ஓட்டேரி முடிஞ்சு இதில் வந்து மன்னிவாக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மன்னிவாக்கம் ஸ்டார்ட் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. போரோடு இருக்குதுங்க. 17 அடி ஃப்ரண்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி கோர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு வளர்ந்துருக்கும். நார்த்தும் சவுத்தும் பார்த்திங்கன்னா 17 அடி, ஈஸ்ட்டில் 48, வெஸ்ட்டில் 43. 5 அடி கோர்ஸ் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டு வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு, 6500 ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. டைரெக்டாக ஓனர் கிட்ட தான் இருக்குது. அன்அப்ரூவ் ப்ரால்ட். அப்படியே ஓன் யூஸ்க்காக வாங்கினார். இப்போ குழந்தையோட எஜுகேஷனுக்காக பார்த்திங்க அப்படின்னா வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு நியர்பையில் வேறு ஒரு வீடு வாங்குறதுக்காக நம்மக்கிட்ட தான் அப்ரோச் பண்ணியிருந்தார். அப்போ தான் இதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சேல்ஸ் பண்ணுறாரு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் ரைட் எடுத்தாலும் மன்னிவாக்கம் போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ரைட் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா தென்னை மரம் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம் முருகர் கோயில். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே சொல்லலாம். நீங்கள் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டர் உள்ளே போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா நமக்கு புது பிரிட்ஜ் வந்துடும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு ஏறி இறங்குது இல்லையா, அந்த பிரிட்ஜ் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 மீட்டர் முன்னே போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தாலும் ஜூ கட்ட போயிடலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கரமான டெவலப்டு ஏரியா. 6000 ரூபா கேட்டும் ஓனர் வந்து கொடுக்கல. லாஸ்ட்டாக ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம். பட் 6000 ரூபாய்க்கு தான் கஸ்டமர் வந்தார். ஸோ அதை வந்து ஏதாவது அமௌண்ட் வந்து மேலே ஏறி வந்தால் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் அர்ஜென்ட்ன்றதால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி வந்து நம்ம பேசி ட்ரை பண்ணலாம். சின்ன பிளாட்டு, சின்ன பட்ஜெட்டில் ஏதாவது கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 தென்னை மரம் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாமரம் இருக்குது. போர்வெல் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. 100 அடி போர் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரச்சனையே இருக்காது. மேலே தான் இருக்குது தண்ணி. ஃபுல்லாக நல்ல லொக்கேஷனுங்க. இங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னப்பூட இந்த ரேட்டுக்கு வந்து க்ரோத் ஆகிடுச்சு. அதுவும் கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இல்லை. எல்லா ஸ்கூலு காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் போகும். நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டோட காலேஜ் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பக்கம் வந்துட்டுருக்கு. சாரி, இது வந்து ஸ்கூல் பஸ்ஸு. பாருங்கள், வீட்டில் மகளை சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நல்ல ஏரியா, மிஸ் பண்ணுறதீங்க. நன்றி.